வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் அன்பு நண்பன் சரவணன். வேட்டைக்காரன், விசுவாசி, பைரவன், காவலன், ஸ்ட்ரீட் ஃபைட்டர், ரோட் கிங் இந்த பேருக்கெல்லாம் சொந்தக்காரர் நம்ம மனித இனம். காடுகளில் வேட்டையாடி சாப்பிட்ட காலத்தில் அவன் போட்ட மிச்சத்தை சாப்பிட்டுட்டு, சப்போஸ் சிங்கம் புலி வந்தால் ஒரு சிக்னல் கொடுத்துட்டு, இன்னைக்கு வரைக்கும் வீட்டில் ஆடு மாடு வளர்த்திட்டு இருந்தா அதுக்கு ஒரு காவலாக திருடுகள் வராமல் பாதுகாத்துட்டு, பாம்பு பள்ளி வராமல் தடுக்கிற நாய்கள் தான். இப்போ பிரச்சனை என்னன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மொத்தமாக இருக்க 150 நாடுகளில் எடுத்த கணக்கெடுப்பில் 40-45% வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள், அதாவது ரேபிஸ்னால இறந்தவங்க இந்தியாவிலேயே 40-45% உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா, தெருநாய்க்களுக்கு சரியான வேக்சினேஷன் போடாதது, வீட்டு வளர்ப்பு நாய்க்களுக்கு பராமரிப்பு சரியாக இல்லாதது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, 2019 கணக்கெடுப்பு பிரகாரம் 30-35% மக்கள் தான் இருந்தாங்க இந்தியாவில், அதாவது வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்டு இறந்தவங்க. இப்போ 45% உயர்ந்திருக்குது. காரணம் என்னன்னா, கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டான வேக்சினேஷன் நம்ம கவர்மெண்ட்டால், முனிசிபாலிட்டியால் அங்கே இருக்க தெருநாய்களுக்கும் மற்றும் வீட்டில் வளர்த்துற நாய்களுக்கும் அறிவுறுத்தலின் பேரில் எல்லாருமே கரெக்டாக வழங்கிட்டு இருந்தாங்க. இந்த கோவிட் டைமில் கரெக்டான வேக்சினேஷன் போடாததுனால தெருநாய்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த தெருநாய்க்கள் கோவிட் டைமில் மக்களோட கண்காணிப்பு இல்லாதங்காட்டி, மக்கள் கூட நல்லா பழகாதங்காட்டி, அந்த நாய்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான ஒரு பாண்டிங் கொஞ்சம் விலகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை கோவிடுக்கு முன்னாடியே ஒரு நாட்டில், அதாவது 2009 பூட்டானில் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது தெருநாய்க்கடினால் இறந்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்காக அதை குறைக்கிறதுக்காக பூட்டான் கண்ட்ரி என்ன பண்ணுச்சுன்னா, CNVR அப்படிங்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுச்சு. கேட்ச், நியூட்ரல், வேக்சினேட், ரிலீஸ். இதுதான் இந்த CNVRோட ஃபுல் ஃபார்ம். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் முனிசிபாலிட்டி மூலியமாகவும், சர்டிஃபைடு அனிமல் வெல்ஃபேர் மூலியமாகவும் தெருநாய்களுக்கு ரேபிஸ் வேக்சினேஷன் போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில அடிப்படை வேக்சினேஷனும் போட்டிருக்காங்க. சப்போஸ் தோல் நோய் ஏதாவது இருக்குதான்னு பார்த்து அதுக்கும் ஊசி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உங்கள் ஏரியாவில் தெருநாய்க்கள் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அந்த நாய்களுக்கு ஸ்டெரிலைசேஷனும் சம்டைம்ஸ் பண்ணி, சர்ஜரி பண்ணி, அவங்க பாதுகாப்பில் வச்சு எங்கே பிடிச்சாங்களோ சட்டப்படி அதே இடத்துல கொண்டு விட்டுட்டு போகிறாங்க. நம்ம அரசாங்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இந்த ப்ரொசீஜர்னால ரேபிஸ்னால பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை சதவீதம் கம்மியாகுது, இறப்பு சதவீதமும் கம்மியாகுது. மேக்சிமம் ரேபிஸ்னால பாதிக்கப்படுறவங்கள 60% மேற்பட்டவங்க 15 வயசுக்கும் கீழானவங்க, அதாவது குழந்தைகள் ஏன் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னா, சப்போஸ் அவங்களுக்கு நாய் கடிச்சதுன்னா அந்த நாய்க்கடி மேலே அவங்களுக்கு ஒரு அந்தளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. நாய்க்கடினால என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வரும்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் வீட்டில் சொல்ல மாட்டேன்றாங்க. நாய் கடிச்சதுன்னா என்ன காரணம்னா, வீட்டில் பேரண்ட்ஸ் திட்டலாம், இல்லைனா ஊசி போடுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால சொல்ல மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க இந்த ப்ரொசீஜர் மட்டும் இதுக்கு போதாதுன்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. மக்களுக்கு அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அதாவது மக்களே, உங்கள் ஏரியாவில் தெருநாய்கள் அதிகமாக இருந்ததுன்னா உடனடியாக நீங்கள் கால் பண்ண வேண்டியது முனிசிபாலிட்டிக்கோ, இல்லை பக்கத்தில் இருக்கிற கால்நடை பராமரிப்பு துறைக்கோ, இல்லை NGO அரசு சாரா பராமரிப்பு துறைக்கு நீங்கள் கால் பண்ணி உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க உடனடியாக அதற்கான தீர்வை மக்களுக்கு கொடுப்பாங்க. என் வீட்டு பக்கத்துலேயும் இப்போ கீழே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 15-30 நாய்க்கு மேலே இருக்குது. நான் இன்றைக்கி ஃபோன் பண்ணி முனிசிபாலிட்டிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு NGOவுக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். அவங்க வருவாங்க. வந்தாங்கன்னா என்ன ப்ரொசீஜர் பண்ணுறாங்க, என்ன நமக்கு எத்தனை நாளில் இந்த நாய்களோட பிரச்சனை கம்மியாகுதுங்கிறத கூடிய சீக்கிரம் சப்போஸ் நல்லது நடந்ததுன்னா அந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்காக என்னோடய பேஜை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.